ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெனி. நம்ம இந்த பதிவு யாருக்குன்னா சும்மா போர் அடிக்குதுல்ல, அதனால தான். நிறையா பேர் சொல்லிட்டு அலையிறாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு. நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல யார் யார் எப்படின்னு. வாயில் சொன்னால் கடவுள்னு ஒருத்தன் பார்த்துட்ருக்கான்ல மேலே வந்து கரெக்டு தானே. பாசம்னு வேஷம் போட்டு யாரையுமே ஏமாற்றக்கூடாது. ஓகே, இப்போ அது நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பின்னாடி கண்டிப்பாக பலன் அளிக்கும். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அதாவது 3 பேர் ஒரு கடைக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ வந்து 3ஆவது ஆள் வந்து தோசை வாங்க போயிருக்கான். தோசை வாங்க போன இடத்துல 2 தோசை தான் இருந்திருக்கு. 3ஆவது ஆளுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. அந்த தோசையை கொண்டு ஃபஸ்ட்டு செகண்டு 2 பேருக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே நீங்கள் சாப்பிடுங்க, இவ்வளோ தான் தோசை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் இவனை விட்டுட்டு சாப்பிட மனசு வராதுல்ல. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஆளுக்கு பாதி பாதியாக தோசை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் அரை தோசை தான் மிச்சம். ஆனால் 3ஆவது ஆள் வாங்கிட்டு வந்த ஆளுக்கு முழு தோசை. அப்போ அந்த 3ஆவது ஆளுக்கு தான் வயிறு ஃபுல்லாக இருக்கும். அது அவன் யோசனை பண்ணது கரெக்டு தான். நம்ம வந்து தோசையை அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களே நம்மள்கிட்ட தந்துடுவாங்க, அப்போ நமக்கு ஒன்று வந்துடும் அப்படின்னு அவன் மூளையோடு வேலை செஞ்சுருக்கான். ஆனால் இந்த 2 அப்பாவிக்கும் அது தெரியலை. அது மாதிரி தாங்க நான் இந்த சுயநலம் பிடிச்ச மனுஷங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த 2 பேர் மாதிரி அப்பாவியாக இருந்திருக்கேன். ஆனால் அந்த 3ஆவது தடவை எவ்வளோ காரியத்துவாக இருந்திருக்கான். வெளியில் சிரித்து பேசி அவங்க கையாலேயே நமக்கு தரம் மாதிரி பண்ணிட்டான்ல. அது மாதிரி தான் என்னையும் வச்சு விளையாடிட்டாங்க நல்லா. நான் பாசத்தினால ஏமாந்துட்டேன். ஆனால் அவங்க வந்து நம்மளை தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட தேவை ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால கட்டு. ஆனால் அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கேன். விஷத்தை கொடுத்து கூட ஒருத்தனை கொன்றலாம். ஆனால் உனக்கு தான் அப்படின்னு வெள்ளத்தை கொடுத்து அவங்கள நம்ப வச்சு தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க யாருமே. அந்த பாவம்லாம் அவங்கள சும்மா விடாது. இப்போ நல்லா தான் இருப்பீங்க, நல்லா ஆட்டம் போடுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஜென்மத்தில்